செப்பரபிள் வேரியபிள் மெத்தட் ரொம்ப என்ன பண்ண போறீங்க? வேரியபிள் செப்பரபிள் பண்ண போறீங்க. இப்ப இண்டிபெண்டன்ட் யாரு, டிபெண்டன்ட் யாருன்னு கண்டுபிடிக்கணும். அதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இண்டிபெண்டன்ட் வேரியபிள் யாரு, டிபெண்டன்ட் வேரியபிள் யாரு? அதை கண்டுபிடிச்சா தான் நம்ம வந்து செப்பரபிளே பண்ண முடியும். சொல்லுங்க. இண்டிபெண்டன்ட் வந்து u. டிபெண்டன்ட் வந்து u. இண்டிபெண்டன்ட் u. x t. சரி. இப்ப நாம என்ன அனுப்ப போறோம்னா u வந்து டிபெண்டிங் ஆன் x, t. கரெக்ட்டுங்களா? அப்ப அந்த uங்கிற டேர்ம் எப்படி ஆகும் பாருங்க. u of x, t நம்ம எப்படி எடுக்கிறோம்னு பாத்துக்கங்க. ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். சரிங்களா? x of x plus into t of t. இதுதான் நம்மளுடைய u. இதுதான் சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும்னா மெயின் மெத்தட். சரிங்களா? ஓகே. இது ஈக்குவேஷன் 1, இது ஈக்குவேஷன் 2. இந்த 2 வந்து இங்க அப்ளை பண்ணுவீங்க. அப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? ஃபர்ஸ்ட் டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்க சொல்றோம். அப்ப ux with respect to x dash t. x dash t அடுத்தது is equal to ut கண்டுபிடிங்க. ut கண்டுபிடிச்சு அதையும் போட்டுருங்க. x of x into d dash t. கரெக்ட்டுங்களா? இது எல்லாத்தையும் டக்குன்னு இங்க அப்ளை பண்ணுங்க. பண்ணிடலாமா? நீங்க சொன்னது கரெக்ட். நீங்க என்ன சொல்றீங்கன்னா x dash t is equal to 2t dash x plus xt plus xt. வெரி குட். எல்லாமே கரெக்ட். இப்போ நம்மளோட ஏம் என்ன? வேரியபிள் செப்பரபிள்னால எல்லாம் ஒரு பக்கம் ஃபார்ம் பண்ணணும். எக்ஸ்ல ஒரு பக்கம், டீல ஒரு பக்கம் ஃபார்ம் பண்ணணும். அதுதான் நம்மளோட மெயின் ஏம். சரிங்களா? எப்படி கண்டுபிடிப்பீங்க? எப்படி கொண்டு வருவீங்க? எனி ஐடியா? இங்க டி டேஷ். சார் டி டேஷ் எக்ஸ். ஓகே, ரெண்டு ஒண்ணுதான். இல்ல 2 into t dash x. ஆமாடா, இங்க எக்ஸ் போட்டுக்கல. ஓகே ஓகே. சொல்றாங்க x dash t. சார் x dash t is equal to x into 2t dash plus t. கரெக்டா x dash by x is equal to 2t dash by x equal to t divided by t equal to some constant. This is equal to ஒரு constant lambda. ஓகே, lambda எடுத்தாஞ்சு k எடுத்தாஞ்சு. அவ்வளவுதான். இப்போ செப்பரேட் பண்ணிடலாமா? dx by dx is equal to lambda x equal to lambda. dx by x is equal to lambda into dx integrating on both sides. Log x is equal to lambda into x. X is equal to e power lambda x. X equal to e power constant term இல்லையா? lambda x plus c. இல்ல, இங்க c ன்னு வெச்சுக்கிறியா? plus c அது log பண்ணும்போது இது மல்டிப்ளை ஆகும். அதாவது சொல்யூஷன் எடுத்தீங்கன்னா dx பண்ணியே கட்டிங்க. என்னப்பா? இல்ல நான் தப்பா பண்ணிட்டேன். சரி, இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணணும்? இதுக்கப்புறம் நீ சொன்னது எல்லாமே கரெக்ட் தான். சரி, என்ன சொன்னீங்க? கேபிட்டல் dx by dx small dx. lambda into small dx. கரெக்ட்டுங்களா? ஓகே. இது நீங்க சொன்னீங்க அது log x மாத்திக்கிறேன்ட்டீங்க. கரெக்ட்டுங்களா? log capital X. அது log capital X is equal to lambda x. கரெக்ட்டுங்களா? x is equal to சரி, இதுக்கு பிளஸ் c தேவையில்லைங்க சார். இதுக்கு பிளஸ் c ஏன் தேவையில்லை? சரி சொல்லுங்க. x equal என்ன கிடைக்கும்? e power lambda x. lambda x plus c போடணும். இன்டெகிரல் வரணும், plus c போட்டுதான். சரிங்களா? plus இன்டு, அதாவது இங்க வரும்போது என்ன e power lambda x plus c ன்னு வரும். that is equal to e power lambda x into e power c. x equal to அந்த e power c வந்து sum a ன்னு எழுதுங்க. e power lambda x. சரிங்களா? இந்த மாதிரி எழுதுறீங்க. சரிங்களா? plus c எல்லாத்துக்கும் வரதுக்கு கொஞ்சம் கேர்ஃபுல்லா பாத்துக்கோ. சரியா? சரி, அடுத்தது என்ன வருது? 2t dash plus t divided by t equal to lambda. அதான செகண்ட் கேஸ். இது x வச்சு போட்ட இத செகண்ட் கேஸ். கரெக்ட்டுங்களா? நான் அதை 1 ன்னு வச்சேன். என்ன மகனே? சார் அதை வந்து சிம்பிளிஃபை பண்ணி 2t dash by t is equal to lambda minus 1 ன்னு எழுதலாம். நீங்க சொல்றது கரெக்ட். 2t dash divided by t equal to lambda minus 1 dt 2 into is equal to
t into lambda minus 1 log t 2 log t is equal to ம் t into lambda minus 1 ம் plus b plus c1 no ப்ளஸ் c2 ஓகே ஏதோ ஒன்று டி ஸ்கொயர் ஈக்குவல் டு லாக் ஆஃப் t square is equal to இ பவர் வந்துடும் கரெக்டுங்க. e power t into lambda minus 1 அப்போ அந்த டி பேசாம இங்க டிஸ்டர்ப் ஆகும். அந்த டி கொண்டு வந்து இங்க கொண்டு வந்து போட்டா டிவைட் பை டி 2 ஆயிருமா? அங்க divide by 2 ன்னு எழுதிக்கலாம் சார். ஆமா, அதுதான் ஈஸியான மெத்தட். இங்க டி ஸ்கொயர் போட்டா உங்களுக்கு ரூட்ல வரும். அது கொஞ்சம் கேர்ஃபுல்லா So அப்ப t is equal to e power t by 2 into lambda minus 1 இன்டு அது பின்னு வச்சுக்கிறேன். இ பவர் சி வந்து பி. ஓகே. இதுக்கப்புறம் கொடுத்திருக்க ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணலாமா? அவசரப்படாத. சரிங்களா? அதுக்கப்புறம் u is equal to xt ன்னு தெரியும். So u is equal to a e power lambda x இன்டு பி into b e power கரெக்ட்டுங்களா? ஓகே. அப்ப ab இன்டு e பவர் என்ன வரும்? லாம்டா x கரெக்ட்டுங்களா? இன்டு e பவர் லாம்டா மைனஸ் 1 இன்டு t பை 2 கரெக்டாப்பா? சார். இது லாம்டா பிளஸ் 1 தானே? மைனஸ் 1 லாம்டா மைனஸ் 1 ஓகே. இதுக்கப்புறம் என்ன ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கிறான்னா u ஆஃப் x, 0 ஈக்குவல் டு என்ன கொடுத்துருந்தா மேல பாத்தீங்கன்னா ஈக்குவேஷன்ல u ஆஃப் x பவர் 6 e பவர் minus 3x. அப்ப அதை அப்ளை பண்ணுங்க. u ஆஃப் x, 0 ஈக்குவல் டு u of x, 0 is equal to a b e power lambda x. இந்த abங்கிறது ஒரு சிங்கிள் கான்ஸ்டன்டா வச்சுங்க c ன்னு வெச்சு. ஓகே சார். into 1 சார். அப்ப u of x, 0 is equal to c e power lambda x. இது c ஆயிடுமா? அப்ப c ஓட வேல்யூ என்ன? c equal to 6 e power minus 3x is equal to c e power lambda x. Lambda is equal to minus 3. இதே மறுபடியும் u ல சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். u is equal to a e power minus 3x into b e power minus 2t by 2 which is equal to minus t. அப்ப u is equal to c e power minus 3x into e power minus t. அப்ப u is equal to ஒரு நிமிஷம் புரியுற மாதிரி சொல்லு. நீ அவசரமா சொல்ற என்ன புரியுது? ஒரே நிமிஷம். c ஓட வேல்யூ என்ன நடந்தது? a ஓட வேல்யூ என்ன நடந்தது? சரி, லாம்டாவோட வேல்யூ என்ன வந்தது? அது மட்டும் எனக்கு கிளியரா சொல்லு. c value 6. ஒரு நிமிஷம். நமக்கு கிடைக்கிறது என்னன்னா இது c into e power lambda x ன்னு வரும். அப்ப c இருக்கிற இடத்துல 6 இருக்குது, lambda இருக்கிற -3 இருக்குது. கரெக்ட்டுங்களா? அப்ப c equal to 6. அதே மேல இருக்க ஈக்குவேஷன்ல சப்ஸ்டிட்யூட் பண்ணனும். வெரி குட். அவ்வளவுதான். இந்த வெயிட்டிங். அப்ப x, t equal to 6 into e power 6 into e power minus 3x into e power minus t. -3 -1 இருக்குதுல்ல? minus 2t. -4 வரும். அப்ப -2t தான் வரும். அப்ப end of result u of x, t equal to 6 into e power minus 3x into e power minus 2t. சரிங்களா? கிளியராமா? செப்பரபிள். கபிலேஷ் சார் ஓகே சார். போட்டுருவீங்களா? இது புரிஞ்சுச்சு. அவ்வளவுதான். செப்பரபிள் ரொம்ப ஈஸி தான். பழைய கொஸ்டின் கேட்கல நேத்து லாஸ்ட் கிளாஸ்